மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் தமிழ்நாடு வனத்துறை மிகச் சிறப்பான வகையில் பணியாற்றி வருகிறது என்பதை இந்த தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவுக்கு தலைமுறை அளிக்க வந்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் வனம் மற்றும் சூழல் மேலாண்மை தேசிய அளவில் பல சாதனைகளை படைத்துள்ளது என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். இவ்விழாவுக்கு வருகை தந்துள்ள என் துறையை சார்ந்த பெருமதிப்புக்குரிய PCCF HOF, PCCF Research, PCCF and Chief Life Warden, PCCF Admin இவர் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வனத்துறை அதிகாரிகளையும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இதுவரை மிசையாது குறும்கால் வருடை தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுவுடன் வள்ளுவர் இருக்கும் நினைவு பரிசும் பொன்னாடியும் அணிவித்து தற்போது சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உள்நாட்டு நெல் வகைகளும் நினைவு பரிசாக மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது. முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வனத்துறை தலைவர் அவர்கள் தற்போது அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 38 உள்நாட்டு நெல் வகைகளும் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் வனத்துறையினுடைய உயர் அலுவலர்களே, எதிரில் அமர்ந்திருக்கும் வனத்துறை உயர் அலுவலர்களே, கணப்பணியாளர்களே, இயற்கை ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். PCCF Head of the Forest Force, Chief Wildlife Warden, PD, TBGB, CCR, and இங்கே வந்திருக்கும் அனைத்து சீனியர் ஆஃபீஸர்ஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும், மற்றும் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் மீடியா அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் திரு அன்வர் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சார், இன்னைக்கு இந்த முக்கியமான தினத்தில் ஒரு நிறையா பேருக்கு தெரியாது, பட் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. என்ன கமிட்மெண்ட் இருக்குது? 30/30 தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? 30/30 யார் யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. 30/30னா ஒரு குளோபல் கமிட்மெண்ட் இருக்கு. இந்தியா இந்த கமிட்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிருக்கு. ஸோ இந்த கமிட்மெண்ட் என்னன்னா 30/30னா பை 2030 நம்மளோட 30% ஏரியா, அதாவது அந்த லேண்ட் இருந்தாலும் சரி ஆர் சி இருந்தாலும் சரி, ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் குன்மிங் ஒரு பயோடைவர்சிட்டி, குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் இருக்கு இல்லைங்க, அதில் இந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். bringing people and nature together. Also green schools, more than 100 green schools இப்போ operationalize பண்ணிருக்கோம். So with these words, I think today we are celebrating not only the work, but we are also celebrating the team. நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்கள் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல், whether they are NGOs, they are community people, they are officers, or they are people who are working in the sidelines, unsung heroes, or they are people from media who are highlighting. It is a celebration of everybody's effort together. Nandri, vanakkam. 20 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை 4 ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கிறது அரசு. தலைமையுரையாற்றிய மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆராய்ச்சி பிரிவின் கீழ் இயங்கும் வன மரபியல் கூட்டத்தால் அடையாளம் காணப்பட்டு சேகரிக்கப்பட்ட அரிய வகை புல் விதைகளை தற்போது மாண்புமிகு வனம் மற்றும் கடற்துறை அமைச்சர் அவர்கள் விழாவில் உரையாற்றுவார். சேலத்துக்கு போன நேரத்தில் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், சர்வதேச உயிர் பல்வகைமை தினம், அதான விழா இயற்கையோடு இறைதல்.
இப்போ இயற்கையோடு இணையக்கூடிய இந்த விழா நிகழ்ச்சியில் வந்து இப்போ நான் ஏற்கனவே 10 வருஷம் 53 வருஷம் அரசியல் ஆயம் இந்த பாலிடிக்ஸ். அப்போ எனக்கு நிறைய துறையில் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப ஃபாரஸ்ட்டாக ரொம்ப பெருசாக நினைக்கிறது நாங்கள். ஆனால் இப்போ தான் என்னுடைய அருமை தெரியுது. நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய நம்முடைய முதலமைச்சருடைய முயற்சியினால் இந்த செயலர் எனக்கு முன்னாலே உரையாற்றிய நம்முடைய செயலர் அவருடைய முயற்சியினாலேயும் மிக சிறப்பாக செயல்படுவதாக நான் கருதுகிறேன். திருமதி சுப்ரியா சாகு செக்ரட்டரி மேடம் சுப்ரியா சாகு அவர்களே, அடுத்து மிஸ்டர் ரெட்டி சீனிவாச ரெட்டி அவர்களே, அடுத்ததாக இந்த வரவேற்புரையாற்றிய அன்வர்தீன் அவர்களே, முன்னிலை உரையாற்ற அவர் பின்னாடி பேசுவார். இந்த சிறப்பாக வரணும்னு நம்முடைய செக்ரட்டரி பேசுகிறாங்க. இப்போ கேட்டேன் எப்படிலாம் தமிழ்நாட்டில் செயல்படுது, இந்தியாவில் எப்படி செயல்படுதுன்னு. பொதுவாகவே எல்லா துறைகள்லையும் இப்போ தொல்பொருளாய்ச்சி நிலையம்னு எடுத்தீங்கன்னா திருநெல்வேலியில் நம்ம தங்கந்தன மிஸ்ரா இருக்க மேடம் கூட தெரியும். அவர்களுடைய துறையில் வந்து கீழடியில் இப்போ ஒரு பிரமாதமான அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியிலேயே நம்ம நம்பர் 1 ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபாரஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறது மிகவும் முக்கியம். இந்த மாதிரி ஒரு காலத்தில் நாங்கள்லாம் நான் P20 மினிஸ்டராக இருந்தேன். ஒன்றுபட்ட P20 IVS EB எல்லாம் பார்த்தேன். இருந்தால் கூட இதில் பார்க்குறது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்முடைய ஃபாரஸ்ட் வந்து பெரிய துறை. இதில் நிறைய அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது கூட நான் கூட பெருசாக நினச்சதில்லை. நான் அரசியலுக்கு வந்த பிறகு நான் பெருசாக நினச்சேன், அந்த துறைகளை தான் பெருசாக நினச்சேன். ஆனால் இப்போ ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு வித்தியாசமான துறையாக இருக்குது. இது நம்ம நல்லா கொண்டு வரணுங்கிறது நம்முடைய முதலமைச்சருடைய 2026 எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எல்லா விதமான ரோடுகள் எல்லா கிராமங்கள்லையும் இப்போ என்னென்னா மலைவாழ் மக்கள் ட்ரைபல்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க வந்து நம்முடைய ஓட்டர்ஸ் தான். யாரும் 90% நமக்கு ஓட்டு போடுறவங்க. அவங்களுக்கு இந்த ரோடு பஸ் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அனாவசியமான நம்மளுடைய வேண்டுகோள் முன்னாடி வேண்டுகோள் வைக்கணும்னா அவனுடைய கடமை என்னென்னா எல்லாம் ஃபாரஸ்ட் லேண்டு சொல்லி நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை தான் நம்முடைய துறை செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரூபாய் தமிழ்நாடு உயிரி பல்கலை வாரியத்துக்கு கிடைக்கப்பட்ட தொகைக்கு எவ்வளோ? அதில் 53,42,00,000 சொச்சம் என்னாச்சு? என்ன டிபார்ட்மெண்ட் வேறு போகுதா? 2 கோடி சொச்சத்துக்கு இங்கே உங்களுக்கு கொடுக்குறது 53 லட்சம் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. உயிரிய பல்கலை பாதுகாப்பு மற்றும் நினைவான பயன்பாடு மற்றும் அதன் பயன்கள் சமமாக பகிர்ந்து கொள்வதற்கான நோக்கங்களை நிறைவேற்றுவதில் பல்வேறு பங்குதாரர்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் ஈடுபாட்டுடன் தமிழ்நாடு உயிர் பல்கலை வாரியம் செப்பரேட் போர்டு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. நம்ம ஆஃபீஸோடு சேர்ந்தது ஃபாரஸ்டோடு சேர்ந்து போர்டு. இப்போ இது மாதிரி டீ போர்டு மாதிரி நம்ம கன்னியாகுமரியில் இருக்க நம்ம ரப்பர் கார்பரேஷன் அது மாதிரி. மூங்கில் புல், சிந்தம் புல், தட்டை புல். தற்போது நபார்டு திட்டத்தின் கீழ் தரங்குன்றிய காடுகளை மீட்டெடுப்பதில் சிறப்பாக பணியாற்றிய பெண் அலுவலர்களுக்கு தற்போது பாராட்டி விருது வழங்கப்படுகிறது. விருதாளர்களை அன்புடன் விரைவாக மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். P. ரேவதி வனவர், S. கோமதி வனக்காப்பாளர், M. புஷ்பா வனக்காப்பாளர் ஆகியோர். அதற்கு பிறகு R. ஐயனார் அவர்கள் தற்போது விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறார். அன்புமிகு வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் அவர்கள் P. ரேவதி அவர்கள் வனவர் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தருமபுரி மண்டலத்தில் நபார்டு திட்டத்தின் கீழ் தரங்குன்றிய காடுகளை மீட்டெடுப்பதில் சிறப்பாக பணியாற்றிய பெண் களப்பணியாளர்கள் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரித்து விருது வழங்கப்படுகிறது. S. கோமதி அவர்கள் வனக்காப்பாளர், M. புஷ்பா அவர்கள் அடுத்ததாக வனக்காப்பாளர், அதன் பிறகு ஐயனார் அவர்கள், அதன் பிறகு கணேசலிங்கம் அவர்கள் வரிசையில் இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். LCS ஸ்ரீகாந்த் அவர்கள், பார்கவ தேஜா அவர்கள், புஷ்பா அவர்களுக்கு தற்போது விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். திரு R. ஐயனார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். TBG PCCR திட்டத்தின் தடக்குழுக்கள் மூலம் மனிதவன உயிரின முரண்களைதலில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியமைக்காக ஐயனார் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. கணேசலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாவட்ட வன அலுவலர் புதுக்கோட்டை,
உள்ளூர் மக்களின் பங்களிப்புடன் கடல் ஆமைகள் மற்றும் கடற்பசுக்களை வெற்றிகரமாக மீட்டெடுத்தமைக்காக கணேசலிங்கம் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு LCS ஸ்ரீகாந்த், மாவட்ட வன அலுவலர், திருவாரூர், அலையாத்து காடுகளை பாதுகாப்பதில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியமைக்காக மாவட்ட வன அலுவலர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அலையாத்து காடுகளை பாதுகாப்பதில் சிறந்த பங்களித்தமைக்காக விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு K பார்கவதேஜா, இந்திய வனப்பணி, வன உயிரின காப்பாளர், நாகப்பட்டினம், வால்பாறையில் மனித யானை முரண்களை குறைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் மெய்நிகர் வேலி அமைத்ததற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. திரு அபிஷேக் தோமர், இந்திய வனப்பணி, துணை வன பாதுகாவலர், மனிதவள மேம்பாடு, முன்னாள் மாவட்ட வன அலுவலர், நாகப்பட்டினம், TBG PCCR திட்டத்தில் வெளி மான்களுக்கான தீவன புல் வகைகளை மீட்டெடுத்தமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. திருமதி S சுதா அவர்கள், இந்திய வனப்பணி, துணை வன பாதுகாவலர், புவி தரவு தகவல் மையம், தீத்தடுப்பு மேலாண்மை மற்றும் மாநில வனத்தி கட்டுப்பாட்டு மையம் நிறுவியதில் சிறந்த பங்களிப்பிற்காக திருமிகு S சுதா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அடுத்ததாக திரு ராஜ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜ்குமார் அவர்கள், இந்திய வனப்பணி, தலைமை வன பாதுகாவலர் மற்றும் கலை இயக்குநர், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், ஈரோடு, வனத்துறை செயல்பாடுகளில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியமைக்காக விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு K வெங்கடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அரசு வன மேல்நிலைப் பள்ளி, ஜமுனா மரத்தூர், வனத்துறையில் நடத்தப்படும் பழங்குடியினர் பள்ளிகளில் அதிக தேர்ச்சி பெற்ற 2 பள்ளிகளுக்கான விருது தற்போது வழங்கப்பட இருக்கிறது. வனத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காசம்பட்டி கோவில் காடுகள் தமிழ்நாட்டின் 2வது பல்லுயிர் பாரம்பரிய தளம். இது குறித்த கையேடு வெளியிடப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அடுத்ததாக தமிழ்நாடு பறவைகள் கணக்கெடுப்பு அறிக்கை புத்தகத்தினை வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு பறவைகள் கணக்கெடுப்பு அறிக்கை மற்றும் பறவைகள் கணக்கெடுப்பில் பணியாற்றிய தன்னார்வலர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை சிறப்பிக்கும் தருணம். சான்று வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு பாவேந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு பறவைகள் கணக்கெடுப்பு அறிக்கை மற்றும் பறவைகள் கணக்கெடுப்பில் பணியாற்றிய தன்னார்வலர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு சான்று மற்றும் கள பெட்டகம் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது. திரு பாவேந்தன் அவர்களுக்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது சான்று வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக திரு வினோத் சதாசிவம் அவர்கள், திரு ரவீந்திரன் நடராஜன் அவர்கள் தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு ரவீந்திரன் நடராஜன் அவர்களுக்கான சான்று மற்றும் பெட்டகம் வழங்கப்படுகிறது. திரு பாலாஜி அவர்கள், அஷ்ரப் அவர்கள், திரு பாமையன் அவர்கள், கவிஞர் அவைநாயகம், திரு ரவீந்திரன் நடராஜன் அவர்கள். தற்போது மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமிருந்து விளக்க அறிக்கையினை பெற்றுக் கொள்கிறார்கள். பாவலர் அறிவுமதி அவர்கள்